அவர் வெளிநாட்டில் இருக்கிறார். வெளிநாட்டில் இருக்கிறவர் என்ன அப்படின்னு சொன்னால், சமீபத்தில் நடந்த விஷயத்தை சொல்கிறேன். ஒவ்வொரு தடவையும் இங்கே வந்தாருன்னா 40 வருஷமாக அங்கே இருக்கிறார். இப்போ இந்த போர் நடந்ததுலேருந்து எனக்கு அந்த உண்மை தெரிஞ்சிச்சு. இப்போ போர் நடந்துகிட்டு இருக்குது இல்லைங்களா, இப்போது தான் அந்த ஏன்னா அவர் வந்து நானும் அவரும் ஒரு பக்கம் வேலைக்கு இருந்தோம். அவர் போஸ்ட் மாஸ்டராக இருந்தவர். நான் சொல்கிறது அவரும் நானும் ஒன்றா இருந்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா 82 நான் குஜராத்தில் இருந்தேன், ஒரிஷாவில் இருந்தேன், பம்பாயில இருந்திருக்கேன். வடநாடு ஏகப்பட்ட ஊர் சுத்தனை வந்தேன் நான். அப்போது நான் வந்து அங்கே அவர் இங்கே தாராவரத்துக்கு பக்கத்தில் நல்லாம்பாளையத்துக்காரர். அவர் சந்திரசேகரன்னு பேர். அவர் போஸ்ட் மாஸ்டராக இருந்து இதாகி ஏதோ பிரச்சனையில் அவர் வந்து எங்களோட வர்றாரு. நாங்கள் அங்கே போயிருந்தேன். நாங்கள் வந்து அங்கே வேலைக்கு போகிறோம். இப்போ எப்படி வெளிநாடு போகிறாங்க அது மாதிரி அப்போது நாங்கள் அந்த டயத்தில் அங்கே போகிறோம். அப்போல்லாம் வறுமை. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அரிசியெலாம் அவ்வளோ இது. ஆனால் அப்போல்லாம் ரொம்ப கம்மி, அரிசி விலையெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. அதிகபட்சம் அப்போல்லாம் ஒரு ₹1.5 ₹2 இருக்குது ஒரு கிலோவே. அப்போது அவர் என்னோட வந்து நானும் அவர் வேலை பார்க்க. அப்போது அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி அப்போ போகிறாரு. அவர் வந்து ஒரு 5-6 வருஷமாக 4 வருஷமாக இருந்தார். மறுக்கத்தை இப்போ இவர் போகிறாரு. போயிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு அப்போ அவர் இருக்கிற போது அவர் கல்யாணம் பண்ணி என்னை விட ஒரு 4-5 வருஷம் மூத்தவர் அவர். அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு போகிறார். அப்போ போய் இங்கே குவைத்தில் தான் இருந்தார். ஒவ்வொரு தடவை வரையில் 10 மாதம். ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் சொன்னால் தான் நமக்கு ஒரு அனுபவத்தில் வந்து ஒரு அனுபவம் நமக்கு வரும். அந்த அவர் போகிறாரு, வந்தாருன்னா ஒரு 10 நாள்கிட்ட இருப்பார். இங்கே நல்லாம்பாளையத்தில் வந்து இங்கே வந்து தாராவதுக்கு பக்கத்தில் ஒரு 10 நாள்கிட்ட குடும்பத்தோடு இருப்பார். மிச்சமெல்லாம் அங்கே போயிடுவார். இவருக்குன்னு ஒரு வாழ்க்கை வந்து இவர் அது ஒரு ஆயில் கம்பெனி வேறு. அங்கே வந்து ஒரு வருஷத்துக்கே உங்களுக்கு 10 நாள் லீவு கொடுக்கறது பெரும்பாடு. அப்படிப்பட்ட ஆனால் சம்பளமாக லட்சக்கணக்கான ரூபாய், 3.5 லட்சமோ 4 லட்சமோ வாங்கினார் கடைசியாக. நான் இல்லை எச்சா வாங்கினார், 7 லட்சம் வாங்கினார். 7 லட்சம் வரைக்கும் வாங்கினார் கடைசியாக. அப்போ இப்படியெல்லாம் வந்து நல்ல வசதி, நல்ல இது, பிள்ளைகளுக்கு நல்ல வீடு, நல்ல இது, பிள்ளைகளை நல்ல இடத்துல எல்லாம் கட்டி கொடுத்து எல்லாம் பண்ணிட்டார். கடைசியில் அவர் இதுக்கு வரும்போது, இங்கே வரும்போது ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டில் வர்றார். அமௌண்ட்டில் இது பண்ணித்தான் வர்றார். அது வரைக்கும் இந்த வாழ்க்கை, இந்த 40 வருஷத்த வாழ்க்கையில் இந்த குடும்பத்தை பார்க்கல. அந்த இவர் வந்ததுக்கு வந்து இவர் அந்த சுகத்தை அனுபவிக்கலை. அங்கே இருக்கிற வரைக்கும் ஊரில் இருக்கிறவனுக்கெல்லாம் பாடுபட்டு காசு சம்பாதிச்சார். இங்கே இருக்கிறவனுக்கு தேடி வச்சார். அங்கேருந்து வந்து சந்தோஷமாக இருக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு தோட்டமோ அது ஏதோ ஒன்று வந்து எக்ரிமெண்ட் போட்டு எனக்கு சொன்னார். போட்டார். முதல் நாள் எக்ரிமெண்ட் போடுறாரு, மறுநாள் அங்கே எக்ரிமெண்ட் ஆயிடுச்சு. மனித வாழ்க்கை புரியுதுங்களா? அப்போ இந்த வாழ்க்கை எதுக்கு நமக்கு ரொம்பவே ஒரு ஷாக் கொடுத்துருச்சு எனக்கு. 40 வருஷமாக எந்த சுகத்தையும் அனுபவிக்கலை. ஆனால் ஒரு 2 தலைமுறைக்கு வர்ற அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டார். இப்போ 2 தலைமுறைக்கு வரும். அப்போ இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்காக நம்ம வந்தோம். புரியுதுங்களா? அப்போ இது என்ன வினைப்பெண் தானே. இப்போ போன தடவை ஏதோ வந்து இப்படியெல்லாம் நடக்கணும்னு வினைப்பெண்ணை தேடி வச்சிருந்ததனுடைய விளைவு. அப்போ இதெல்லாம் நமக்கு என்னத்துக்குங்கிறேன் நான். இது அனுபவம் சொல்கிறேன் நான். இது கதை இல்லை, அனுபவத்தை இப்போ சொல்கிறேன் நான். முடிஞ்சு வச்சு கதை முடிஞ்சது அவருக்கு. எந்தது அன்னைக்கு அவர் அந்த இடத்துக்கு அந்த வெளிநாடு போகிற வரைக்கும் அவருக்கு நிம்மதி இல்லை. அங்கே போயிட்டுமே வந்து சம்பாரிச்சு ஊரில் இருக்கிறவனுக்கு தான் இது பண்ணி வச்சார். அது பிள்ளையாக இருக்கலாம், பொண்டாட்டியாக இருக்கலாம், சொந்தமாக இருக்கலாம், யாரோ வேணாலும் இருக்கலாம். ஆனால் இவர் எப்போ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அப்போ இவரால் முடியல. இன்றைக்கி எல்லாருமே அப்படித்தான் செய்கிறோம். இப்போது நல்ல வயசில் இருக்கிறீங்க நீங்கள். இப்போ நல்ல ஒரு வயசு. இப்போ தான் வந்து நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கணும். ஒரு நேரம் சாப்பிட்டு படுத்து தூங்கணும் படுற பாட்டுக்கு. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், விடிய பாடுபடுறோம். நாளைக்கு வந்து நான் வயசான காலத்தில் நான் நல்லா இருக்கணும், இப்போ நான் சம்பாரிச்சு வச்சா தானே வயசான காலத்தில் நான் நல்லா இருக்க முடியும். ப்ராக்டிக்கலாக பாருங்கள், அனுபவ ரீதியாக பாருங்கள். இன்றைக்கி நான் சம்பாரிச்சு வச்சாதான் நாளைக்கு நான் வந்து என் வயசான காலத்தில் நான் சாப்பிட முடியும் உட்காந்து அப்படின்னு சொல்லி இப்போ நேரங்காலமே பார்க்காம எல்லாத்தையும் விட்டுட்டு உழைக்கிறோம் இன்றைக்கி. உண்மை தானே?
ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் என்ன, கரெக்டாக எப்போ உட்காந்து சாப்பிட்லாம்னு நினைக்கிறோமோ அப்போ தான் டாக்டர் என்ன சொல்கிறேன், இதை திங்காத அதை திங்காத அதை திங்காதுன்னு. திங்க வேண்டிய வயசில் திங்காமையும் போய், புரியுதுங்களா? தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்காமல் இப்படியெல்லாம் அலைஞ்சு இப்படிலாம் சம்பாரிச்சு என்ன பண்ண போகிற? ஏதோ ஒரு நோவு வந்து ஒன்றை உட்காந்துக்குது. இத்தனையும் சம்பாரிச்சு மறுபடியும் எவனா சாப்பிட்ற உட்காந்து எச்சி ஒலிக்கிட்டு உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்க வேண்டியது. நம்ம புள்ள திம்பியா, நம்ம பேரன் திம்பியா, நம்ம பொண்டாட்டி திங்கி, நம்ம சொந்தம் வந்து அத்தனை சொந்தம் வந்தோம்னா வந்து இங்கேயே இருந்துக்குவியான் ஒரு வாரம். அடா சண்டாளா, நான் இப்படிலாம் சம்பாரிச்சு இருக்குது, இங்கே வர இப்படி திங்கிறான் போகிறான்னு நம்ம எச்சி ஒலிக்கிட்டு இருப்போமே தவிர, டாக்டர் நீ இதெல்லாம் தொட்டைன்னு செத்து போயிடுவிடான்றிவியான். தேவையா இது நமக்கு? வந்துதான் இல்லைங்க. அப்புறம் இதில் போய் சாமிகிட்ட போய் பரிகாரம், போய் ஜோசிகாரன்ட்ட பரிகாரம் கேட்டு இது சாமி கோயிலெலாம் போய் எதுக்காகுது? இப்போ இதத்தை தன்னை உணருங்கிறது, தன்னை தேடுங்கிறது இதுதான். அப்போ இதை ஒன்று தேடுன, இதெல்லாம் தேடி நாளைக்கு நமக்கு என்னத்துக்காக போகுது? இப்போ வந்து என்ன கிடைக்குது? போகுது. நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்குது, நம்ம நல்லா இருக்கிறோம். டயத்துக்கு வேலைக்கு போங்க, டயத்துக்கு வாங்க, சாப்பிடுங்க. ஒரு மணி நேரம், ஒரு 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் இறைவனை வேண்டுங்க. நிம்மதியாக தூங்குங்க. தூக்கமே வரலைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதில் இப்போ பாடம் வாங்கினது யாராச்சும் உங்களுக்கு வந்து தூக்கம் வராமல் முதல்ல இருந்திருந்தாலோ, இல்லை இப்போ இந்த பாடம் பண்ணி தூக்கம் வராமல் இருந்ததுன்னா யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்கள். இந்த பாடம் அப்படி ஒரு பவர். தூக்கம் வரலைன்னா தூக்கத்தை உடனே கொடுக்குது ஒரு போதை. புரியுதுங்களா? அப்போ இப்படிப்பட்ட சூழல்லாம் வராமல் இருக்கணும். மனிதனுக்கு வந்து மெயினான உரம் எது தெரியுங்களா? மெயினான உரம் எது? தூக்கம்தான். தூக்கம் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டானா அவன் மாதிரி சுத்தம், அவன் மாதிரி ஞானியாக ஆகிறதுக்கு தூக்கம்தான் ஞானத்தை கொண்டுட்டு வரும். நல்லா தூங்கணும். நல்லா தூங்கும்போது மற்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் அங்கே இடம் வைக்காது. அப்போது இந்த தூக்கம் எப்படின்னு கேட்டால் அதைத்தான் இவர் சொல்கிறார். நம்ம தத்துவராயர் வந்து அதைத்தான் சொல்கிறார். முதல்ல வந்து சாதாரணமாக இருக்கும்போது மனிதனுக்கு வந்து இங்கே இயங்கும், அடுத்து இங்கே இயங்கும், அதுக்கடுத்து இங்கே இயங்கும், அதுக்கடுத்து இங்கே இயங்கும், அதுக்கடுத்து மூலாதாரத்தில் இயங்கும். அதுதான் துரியாதீத நிலை, அதுதான் உயிர் அடக்க நிலை. போன வீடியோவுக்கு முந்தின வீடியோவில் அடைமை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுதான் சமாதி. ஒன்றா கொண்டுட்டு போய் உயிர் அடக்க நிலைக்கு போகணும் நம்ம. அப்போ இப்போ இருந்தே வந்து அதுக்கு பயிற்சிக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சமாதி நிலைக்கு நம்ம போகலாம். இவங்க சொல்கிற மாதிரிலாம் அப்போ முன்னாடி அவங்க கொடுத்தாங்கன்னா அந்த சூழ்நிலை வேறு. அவங்க வந்து உடம்பை கல்பம் பண்ணுறதுக்காக அந்த பாடம் எடுத்தாங்க. உடம்பை கல்பம் பண்ணிக்கிறது, பாதுகாத்து அது கல்பமாக மாற்றுறதுக்காக பண்ணுறது. நம்ம அவங்க சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்டோமா, அவங்க வாழ்ந்த வாழ்க்கை வாழ்கிறோமா? நம்ம இப்போ எல்லாமே தேடி வச்சுட்டு குழந்தை குஞ்சு எல்லாத்தையும். அப்போது இந்த வாழ்க்கையில் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆன்ம முன்னேற்றம் வரணும். இந்த ஆன்ம முன்னேற்றம் வந்து ஆன்ம நியாயத்தோடு நம்ம வாழும்போது நமக்கு அடுத்த பிறப்பு நல்ல சுத்த பிறப்பு கிடைக்கும், சுத்த தேகம் கிடைக்கும், சுத்த அறிவு கிடைக்கும். சரிங்களா சாமி? அதுக்கு தான் இதுக்கு இப்போ முயற்சி எடுத்து இப்போ நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த பயணத்தில் என்ன பண்ணணும்னா நம்ம சந்ததிகள் வர்றவங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். இது 200% உண்மை. இது நம்ம இப்போ வந்து நம்ம அனுபவத்தில் பார்த்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். இதில் யாருக்காச்சும் சந்தேகம் இருந்ததுன்னா தாராளமாக கேட்கலாம்னு, அதனால தான் நம்ம வெளிப்படையாகவே பேசுகிறோம். யார் வேணாலும் பேசிட்டு யார் வேணாலும் கேட்கணும், என்னால் பதில் சொல்ல முடியும்னு நம்மளும் சொல்கிறோம். சரிங்களா சாமி? அதுக்காக வேண்டி நீங்கள் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, உங்களுக்கு அப்படி பண்ணுங்க இப்படி, அதெல்லாம் இல்லை. இந்த பிறப்பை எடுத்ததுக்கு இப்போ இருக்கிற நம்ம இப்போ வாழ்கிற வாழ்க்கைக்கு நமக்கு இது பெரிய ஒரு அரண், பாதுகாப்பு, இது கவசம். இந்த பாடம்ங்கிறது வந்து நமக்கு கவசம். இந்த கவசத்தை போட்டு தான் நம்ம இந்த பாடத்தில் பயணம் பண்ணும்போது நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும், மனம் நல்லா இருக்குது. நம்ம தேடக்கூடிய அந்த இறைவனுடைய ஆன்ம முன்னேற்றத்துக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். இதில் வந்து ஒளி தேகமாகணும், பிரணவ தேகணும்னா நம்மளை இன்னும் பிறப்பு எடுக்கணும். இப்போ சொல்கிற மாதிரிலாம் இல்லை. இப்போ வந்து ஒரு அனுபவம் கிடைக்கும் நமக்கு. அந்த தரத்துக்கு போனால் நீ அங்கே போனீங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போது ஒன்றும் வேண்டாம், இப்போ ஒரு டீயை வச்சு கொடுத்தா என்ன இனிப்பாக இருக்குது, இதை பாயாசம் வச்சு கொடுத்தா, இதை பஞ்சாமிர்தம் தேன் அது இதெல்லாம் கலந்து கொடுத்தா, இப்படி ஒன்றொன்னாத்தான் போகுது.
எடுத்தெடுப்புல அதில் கிடைக்காது. சரிங்களா? அதனால் வந்து அதை கேட்டுமே நம்ம ஏமாறக்கூடாது. அப்போது ஒவ்வொரு பிறப்புலையும் நம்ம வந்து ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடச்சிருக்குது. அதனால் இதில் தான் நம்ம பயணம் பண்ணி இந்த ஆன்ம முன்னேற்றம் அடையணும், முக்தி கிடைக்கும், மோட்சம் கிடைக்கணும்னா ஒவ்வொரு பிறப்பத்தான் கிடைக்குமே தவிர இந்த பிறப்புலேயே கிடைக்குங்கிறதுலாம் பொய்யான வார்த்தை. சரிங்களா? முதல்ல நம்ம நல்லாகணும், நம்ம குடும்பம் நல்லாகணும், நம்ம ஆன்மா சுத்தம் அடையணும், சுத்த ஆன்மாவை ஆகணும். அப்புறமா பரமாத்மாட்ட போக முடியும். அப்புறம் தான் அவர் நமக்கு இது பண்ணுவார். அதனால வந்து இறைவன் வந்து நமக்கு எதுவுமே செய்யறதில்ல, கெட்டதும் செய்யறதில்ல, நல்லதும் செய்யறதில்ல. எல்லாத்துக்கும் காரணம் நம்மளே. சரிங்களா சாமி? நம்ம செயலே. அதனால் நம்ம செயல்களை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆன்ம முன்னேற்றம் ஈஸியாக வரும். முக்தி மோட்சத்துக்கு உண்டான வழி பிறக்கு. ஒவ்வொரு பிறப்புலையுமே வந்து நமக்கு வந்து முன்னேற்றம் அடையுமே தவிர தோய்ந்து போயிட மாட்டோம். அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏதாச்சும் சந்தேகம் வந்தால் சொல்லுங்கள் சாமி. அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.